ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் 2 சேனலை பற்றி ரிவ்யூ பண்ண போறேங்க. கார்த்திகா சேனலும் வீடும், ஹேமாஸ் கிச்சனும் பேரனும் என்ற தலைப்புல தான் இந்த ரிவ்யூ அமைய போகுது. ஏற்கனவே இந்த 2 சேனலை பற்றியும் நிறைய ரிவ்யூ பண்ணிருக்கோம். இப்போ திரும்பவும் இன்னொரு வாட்டி ஏன் ரிவ்யூ பண்றோம்னா, இவங்க 2 சேனலும் திரும்ப திரும்ப தேவையில்லாத கண்டென்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்க எல்லாம் திருந்துற மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் பாக்குற வியூவர்ஸ எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க சேனல்கள் அடிக்கடி ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. இந்த வரிசையில நம்ம ஹேமாஸ் கிச்சனும் அவங்க பேரனும் என்ற தலைப்புல தான் அவங்க சேனலை ரிவ்யூ பண்ண போறோம். ஏதை நான் சொல்றேன்னா, குழந்தைங்களை சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க பேரனை அவங்க ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஆக்கிட்டாங்க. நம்ம வீடியோல நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, கண் திருஷ்டி ரொம்ப பொல்லாததுன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்களை, குறிப்பா குழந்தைங்களை காட்டி அவங்க சாப்பிடுறது, அவங்க விளையாடுறது, அவங்க சிரிக்கிறது, இப்படி அந்த குழந்தைங்களை ஒரு கண்டென்ட் ஆக்கியே இப்ப நிறைய வீடியோக்கள் பதிவிடுறாங்க. இவங்க எப்படின்னா, இவங்களுடைய ப்ராடக்ட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஹேமாஸ் ஃபுட்ஸ் என்ற பேர்ல அவங்க நிறைய ப்ராடக்ட விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட்ல நிறைய ப்ரீமிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்றாங்க. அதாவது நம்ம பொங்கல் பண்ணுவோம்ல வீட்டுல, அதை எப்படி பண்ணுவோம்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸ்ல அதற்கு தேவையான பொருட்களை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பொங்கல் பண்ணுவோம். இப்போ அதையெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிட வேணாமா? அதுக்குன்னு இவங்க ப்ரீமிக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அதாவது பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பாக்கெட்ல அடைச்சி கொடுத்துருவாங்க. அதை அப்படியே நம்ம எடுத்து டைரக்டா தண்ணியை ஊத்தி சமைக்க வேண்டியதுதான். இதுதான் ப்ரீமிக்ஸ் ப்ராடக்ட்ஸா. எனக்கு தெரிஞ்சு ப்ரீமிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்போதுமே அன்ஹெல்தி தான். ஏன்னா இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணும் பொழுதோ, அதை அரைக்கும் பொழுதோ அதனுடைய நியூட்ரியன்ஸ் காணாம போயிடும் அல்லது கரைஞ்சி போயிடும். அதுவும் இவங்கெல்லாம் சில்வர் ஃபாயில் என்ற பேக்கேஜ்ல தான் இதெல்லாம் பேக் பண்றாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அந்த சில்வர் ஃபாயில பேக் பண்ணும் பொழுது அந்த பொருட்கள் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப கேடுகளை உண்டாக்கும். அதாவது பலவித நோய்களுக்கு அது நம்மள அழைச்சிட்டு போயிடும். அதனால அவங்க கன்வீனியன்ட்டுக்கு இது மாதிரி எல்லாம் ப்ராடக்ட் செஞ்சு கலர் கலரா விக்கிறாங்க. அந்த மாதிரியான பொருட்கள் உண்மையிலேயே ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கிடையாது. இது ரொம்ப அன்ஹெல்தியா தான் நான் ஃபீல் பண்றேன். இப்ப அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, காலையில அவங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு இது ஹேமா ஃபுட்ஸ் பேக்கேஜ்ல இருந்து நம்ம செஞ்சது என்று பொங்கல் செய்யறாங்க. கூடவே சாம்பாரும் சட்னியும் வச்சு அந்த பொங்கலை தன்னுடைய பேரனுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படி அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது சேஃபான ப்ராடக்ட் நமக்கு சொல்ல வராங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க பேரனுக்கே ஊட்டி விட்டாலும் அது அன்ஹெல்தின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்க பொங்கலுக்கு சாம்பாரும் சட்னியும் செய்றீங்கல்ல, அப்ப அந்த சாம்பாரும் சட்னியும் ஃப்ரெஷ்ஷா தானே செய்றீங்க. அப்படி சாம்பாரும் சட்னி நம்ம ஃப்ரெஷ்ஷா செய்யும் பொழுது ஏன் நமக்கு பொங்கலும் செய்ய முடியாது? அதுக்கு எதுக்கு நாங்க ப்ரீமிக்ஸ் ப்ராடக்ட் வாங்கி அதுல பொங்கல் செய்யணும்? இப்படிதாங்க அவங்களுடைய வியாபாரத்துக்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் அவங்க ப்ராடக்ட விற்கிறாங்க. இதுல அவங்க பேரனையும் பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதை நான் சொல்றேன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லும் பொழுது கடைசியா அவங்க பேரனையும் காட்டி தான் இதை சேல் பண்றாங்க. இந்த வரிசையில நம்ம இன்னொரு சேனலான கார்த்திகா சேனலும் அவங்க வீடும் என்ற தலைப்புல தான் அந்த சேனலை ரிவ்யூ பண்ண போறோம். நமக்கு நல்லாவே தெரியும், கார்த்திகா சேனல் ஒரு அளப்பறையும் ஆடம்பரமுமான சேனல்னு. அதுவும் சென்டிமெண்டலா அனுதாபம் தேடுறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. இவங்க சேனலுக்கு நகையும் வீடும் தான் மெயின் கண்டென்ட்டே. ஏன்னா திடீர்னு நகையை விற்பாங்க, நகையை வாங்குவாங்க. அதுலயும் 100 பவுனை வித்துட்டேன், 100 பவுனை வாங்கிட்டேன்ற மாதிரியான வீடியோக்கள் தான் நிறைய பதிவிட்டிருக்காங்க. அதுலயும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வரிசையா வீடியோ போடுவாங்க. அதே மாதிரி வீடும் அவங்களுக்கு இன்னொரு பெரிய கண்டென்ட். வீடை மாத்த போறேன், வீடை காலி பண்ண போறேன், வீடு பார்க்க போறேன், இடம் வாங்க போறேன், சொந்த வீட்டுக்கு போறேன், வாடகை வீட்டை காலி பண்ண போறேன் என்று
நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்காங்க. இப்ப கடைசியா அவங்க ரீசன்ட் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா, வீடு கட்ட போறேன், பத்திரம் பண்ணிட்டேன், போர் போட்டுட்டேன், கல்லு இறங்கிருச்சு, மண்ணு இறங்கிடுச்சு, வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு என்று வரிசையா வீட பத்தியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நீங்க ஏன் பதிவிட கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, அது உங்க வீடு, உங்களுடைய தேவைக்காக நீங்க வீடு கட்டுறீங்க, நீங்க வாழ்வதற்காக அந்த வீடை கட்டுறீங்க. ஆனா இதெல்லாம் காட்டி காட்டி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதையே உங்களுடைய விளம்பரத்திற்காகவும் உங்களுடைய பணத்திற்காகவும் உங்களுடைய வருமானத்திற்காகவும் அதை வீடியோவா பதிவிடுறீங்க. இப்ப இந்த வீடு கட்டுற ப்ராசஸ்லயே எப்படியும் ஒரு 50 வீடியோ போட்டிருப்பீங்க. அப்புறம் அந்த வீடு கட்டினதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போறேன்னு இன்னும் ஒரு 50 வீடியோ போடுவீங்க. அதுக்கப்புறம் ஹோம் டூர், ஹால் டூர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டூர், கிச்சன் டூர், பாத்ரூம் டூர், பெட்ரூம் டூர், கார்டன் டூர், எம்டி வீட்டு டூர், மொட்டை மாடி டூர் என்று இன்னொரு 50 இல்ல 100 வீடியோக்கள் போடுவீங்க. நீங்க இதெல்லாம் பண்றது எப்படி இருக்குன்னா, மக்களை முட்டாளாக்குற மாதிரியும் மக்களை ஏமாத்துற மாதிரியும் தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்க வீடு நகையெல்லாம் காட்டி காட்டி வீடியோ பதிவிடும் பொழுது அதெல்லாம் இல்லாதவங்க மனநிலைமையை பற்றி நீங்க யோசிக்கிறதே கிடையாது. இப்படி உங்களுடைய தற்பெருமையை பேசி தம்பட்ட அடிக்கிறீங்களே ஒழிய பாக்குறவங்கள நிலைமையை பற்றி நீங்க யோசிப்பதே கிடையாது. அதனால நீங்களும் உங்க கணவரும் அந்த வீடு கட்டுற அந்த பேர்ல அடிக்கிற லூட்டி எல்லாம் தாங்க முடியல. உங்களுடைய தற்பெருமையை பேசுறதுக்கு யூடியூப தவறா பயன்படுத்துறீங்க. கேட்டா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம் என்று ஒரு டேக்லைன் போட்டுக்குவீங்க. இது எப்படி இருக்குன்னா, மத்தவங்க உங்க மேல அனுதாபப்பட வேண்டும் என்பதற்காகவும் பாவம் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாங்க என்ற மாதிரி ஒரு பிம்பத்தையும் தான் ஏற்படுத்துறீங்க. அதனால உங்க வீடியோக்கள்ல நீங்க எத்தனையோ டிராமா பண்ணிட்டீங்க. இப்ப இந்த வீடு கட்டுற டிராமாவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால வீடு குடும்பம் என்பதெல்லாம் ரொம்ப பர்சனலான விஷயம், அது ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனா நீங்களும் உங்களை மாதிரிய நிறைய யூடியூபர்ஸும் அதை வீதிக்கு கொண்டு வந்து வியாபாரமாக்குறீங்க. அப்படின்னா உங்களுக்குன்னு வாழ்க்கையில என்னதான் பர்சனலா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன், இந்த வீடு கட்டுற டிராமாலாம் உங்களுடைய இருக்கட்டும், அதை வீடியோவாக்கி மற்றவங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இதனால பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களே பாத்தீங்களா இந்த 2 சேனலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதை கண்டினியூஸா இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் திருந்துற மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. அதே மாதிரி இவங்கெல்லாம் சமூக பொறுப்போடு வீடியோ போடுவாங்க என்ற நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப அவங்க பண்றதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு ஹேமாஸ் கிச்சன் அவங்க ப்ராடக்ட் அவங்க பேரனை காட்டி வீடியோ பதிவிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கார்த்திகா சேனல் அவங்க வீட்டை காட்டி அவங்க வீடு கட்டுறதை காட்டி வீடியோ பதிவிடுறாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த 2 வீடியோக்களாலும் நமக்கு என்ன பயன் இருக்குன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், பாக்குற நம்ம வியூவர்ஸ் தெளிவா இருங்க. இந்த பயனற்ற வீடியோக்களை பார்த்து உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. இவர்களெல்லாம் அவங்க தேவைக்காக தான் வீடியோ பதிவிடுறாங்களே தவிர நமக்காக கிடையாது. அதனாலதான் சொல்றேன், பாக்குற நம்ம வியூவர்ஸ் தெளிவா இருங்க, பொறுப்பா இருங்க. இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.